அனைவருக்கும் எங்கள் இனிய காலை வணக்கத்தையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தாய் தமிழே, தரணியின் மூத்த மகளே, தேனினும் இனிய கன்னி தமிழே, மூவேந்தர் போற்றிய தமிழ் மகளே என்று நம் தாய்மொழியாம் தமிழை சிறப்பிக்கும் வகையில் தமிழ் தாய் வாழ்த்து. நன்றி. விழாவின் தொடக்கமாக நமது கல்லூரியின் தேசிய மாணவர் படையில் துப்பாக்கி சுடுதலில் பல சாதனைகளை புரிந்து NMC கல்லூரியின் பெயரை அகில இந்திய அளவில் 3 முறை பதிய செய்து பல வெற்றிகளை கண்ட NCCவிற்கு தற்போது வெள்ளிவாள் வழங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அடுத்ததாக NCCயில் சிறந்த முறையில் பயிற்சி பெற்று பதக்கங்களையும் வெற்றிகளையும் குவித்த NCCயினருக்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் பயிற்சி துப்பாக்கியை வழங்கி சிறப்பு செய்வது. தற்போது ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த நிகழ்வாக இந்திய ராணுவ முறைப்படி நமது கல்லூரியில் இயங்கி வரும் தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள கல்லூரி தலைவர், செயலர் மற்றும் முதல்வர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களை அன்புடன் அழைக்கிறோம். அணிவகுப்பின் முதல் அணியினை தலைமையேற்று நடத்தி வருபவர் நமது கல்லூரியின் NCC ராணுவ பிரிவின் சர்ஜன் M. அருள். இவர் 3ஆம் ஆண்டு பொருளியல் பயின்று வருகிறார். இவர் கடந்த 3 ஆண்டுகளாக நமது கல்லூரியின் தேசிய மாணவர் படையில் பயிற்சி பெற்று வருகிறார். இவர் 5 ராணுவ பயிற்சி முகாம்களில் பங்கெடுத்து தமிழக அளவில் நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் போட்டி
போட்டியில் பங்கு பெற்று நமது கல்லூரிக்கும் NCCக்கும் பெருமை சேர்த்தவர். அதனைத் தொடர்ந்து நமது கல்லூரியின் தேசிய மாணவர் படையின் படைக்கல பிரிவினரின் அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அணியினை தலைமையேற்று நடத்தி வருபவர் 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறையைச் சேர்ந்த சிவகுமார். அதனைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையினரின் 2 சக்கர அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அணியினை தலைமையேற்று நடத்தி வருபவர் ராஜ்குமார் 3rd BCom அவர்கள். அடுத்த நிகழ்வாக கல்லூரி தலைவர், செயலர் மற்றும் முதல்வர் குழுவிற்கு நமது கல்லூரியின் தேசிய மாணவர் படையின் வீரர்களை தேசிய மாணவர் படை அலுவலர் லெப்டினன்ட் டாக்டர் ஏ பிரபு சார் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் சீருடை அணியினை பார்வையிடுகின்றார்கள். அடுத்த நிகழ்வாக கொடியேற்றுதல். காந்தியின் அகிம்சை வழியில், நேதாஜியின் வீர முழக்கத்தில், பகத்சிங்கின் புரட்சி கனலில், பாரதியின் கணல் தெரிக்கும் வரிகளில் பிறந்தது சுதந்திரம். இது செலுத்ததோ நமது தேசம். அத்தகைய சுதந்திர தினத்தினை கொண்டாடும் விதமாக மூவர்ண கொடியை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காவி வெள்ளை பச்சையுடன் காற்றில் நடனம் ஆடுகிறாய், வானில் பறக்கும் பறவைகளுடன் நீயும் போட்டி போடுகிறாய், அதனை காண கண்கோடி வேண்டும். NMC கல்லூரியின் தலைமகன், துறை தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கும் கல்லூரி தலைவர், இன்றைய விழாவின் சீரிய சிறப்பு விருந்தினர் பொறியாளர் பொன் பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களை சிறப்புற ஆற்றிட வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இந்திய தேசத்தின்
79வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய நாளை நாம் சிறப்பாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்தியா சுதந்திரம் பெற்று 79 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. இந்த நாளில் 1947ஆம் ஆண்டு நாம் சுதந்திரம் அடைவதற்காக பாடுபட்ட தேசத்தந்தை காந்திஜி அவர்களையும், நேரு அவர்களையும், அதுபோன்ற எண்ணற்ற தலைவர்களையும் நாம் இந்த நல்ல நாளிலே நினைவு கூர்ந்து அவர்களுடைய சாக்ரிஃபைஸ், தன்னலமற்ற நாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அவர்களது உயிர்களை போற்றி வணங்குவோம் என்று உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இளைஞர்கள், நீங்கள் இந்த நாட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள். நீங்கள் இது போன்ற சரித்திரங்களை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. அந்த வகையிலே நம் கல்லூரி நூலகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை நீங்கள் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சுதந்திரம் அடைவதற்கு எவ்வளவு பாடுபட்டோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதையெல்லாம் நீங்கள் உணர்வீர்கள். நாம் அதை செய்யாவிட்டால் சரித்திரம் மீண்டும் அரங்கேறும் என்பது போல நம் சுதந்திரத்தை நாம் பேணி காக்க தவறிவிடுவோம். ஆகையினால் இளைஞர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது வேண்டுகோள், நம் தேச தலைவர்களையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான போட்டிகளை நீங்கள் நடத்த வேண்டும். அந்த போட்டிகளிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும். நம் சுதந்திரத்திற்கு தியாகம் செய்த அனைவரது வாழ்க்கை வரலாற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. சுமார் 545 மொழிகள் இங்கே பேசப்படுகின்றன. பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மக்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட மக்கள். அவற்றையெல்லாம் தாண்டி நம் நாடு தலை நிமிர்ந்து நிற்கின்றது. பன்முகத்தன்மை இருந்தாலும் நம் நாடு பல்வேறு மதங்கள் இருக்கின்ற நாடு. எல்லா மதங்களும் இங்கே போற்றப்படுகின்றன. எல்லா மொழிகளும் இங்கே பேசப்படுகின்றன. நமக்குள் உள்ள வேற்றுமைகளை நாம் களைந்து இந்த நாளிலே நாம் இந்தியர் என்ற ஒரே எண்ணத்தை நாம் மேலெடுத்து நடத்தி நம் நாட்டை இன்னும் முன்னேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று இந்த நல்ல நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் நாடு பல்வேறு துறைகளிலே வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. ராக்கெட் தொழில்நுட்பமாகட்டும், அல்லது மின்னணு தொழில்நுட்பமாகட்டும், அல்லது சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஆகட்டும், பல்வேறு துறைகளிலே நாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம். இன்று உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே நம் நாடு முன்னேறி இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வழியிலே இன்னும் நாம் வீறு நடை போட்டு நம் நாட்டை முன்னேற்றுவோம் என்று இந்த சமயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நாம் முன்னேறி இருக்கின்றோம் என்பது உண்மை. ஆனால் நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம். நேற்று நடந்த காஷ்மீரிலே நடந்த வெள்ளப்பெருக்கு, மேக வெடிப்பு, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள், சுகாதார சீர்கேடு, உடல்நல பாதிப்பு, இது போன்று நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் பல. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள நல்ல ஒரு தைரியத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும், பாடுபட வேண்டும். இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த ஒரு பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு பிடித்த துறையிலே, உங்களுக்கு பிடித்த செயலிலே இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று இந்த சமயத்திலே நான் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள்
இந்தியாவை இன்னும் சிறந்த நாடாக மாற்றினீர்களே, ஆனால் மாணவர்களாகிய நீங்கள் இந்தியாவை இன்னும் நீங்கள் சிறந்த நாடாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. அத்தகைய நாடாக நீங்கள் மாற்றும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்தியா இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு. 2075 வரை இந்தியாவில் தான் உலக அளவில் இளைஞர்கள், அதாவது பணிபுரியக்கூடிய வயதிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூடுதலாக இருக்க போகின்றார்கள். இந்த நூற்றாண்டு இந்தியர்களுக்கான நூற்றாண்டு என்று நாம் பெருமைப்பட வேண்டும். அதனை நாம் சாதித்து காண்பிக்க வேண்டும். அதை மாணவர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை சிறப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக நமது கல்லூரியின் தேசிய மாணவர் படையினரில் அகில இந்திய அளவில் நடைபெற்ற முகாம்களில் பங்கேற்று பயிற்சியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி கல்லூரி முகமை குழு உறுப்பினர் திருமதி மாலா சுப்பிரமணியம் மேடம் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக அகில இந்திய அளவில் நடைபெற்ற மலையேறும் பயிற்சி முகாமில் 1 மாத காலமாக நம் கல்லூரியின் NCC மாணவி கலந்து கொண்டார். நம் கல்லூரியின் பெயரினை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக அகில இந்திய அளவில் பதிவு செய்து வெற்றியை தேடித்தந்த 2ஆம் ஆண்டு மாணவி பொறியியல் துறை மாணவி பிரேமா அவர்களுக்கு வெள்ளி பதக்கத்தை அணிவித்து பெருமை சேர்ப்பார்கள். தமிழக அளவில் நடைபெற்ற ஊட்டியில் உள்ள இராணுவ பயிற்சி கல்லூரியில் இணைந்து நம் கல்லூரி மாணவிகள் தனுஸ்ரீ 3rd BCom மற்றும் ரூபிகா 3rd BCom பயிற்சி பெற்றனர். அவர்களை பாராட்டும் விதமாக நம்முடைய கல்லூரி நிர்வாக குழுவினர் சிறப்பு செய்வார்கள். தமிழக அளவில் நடைபெற்ற ஊட்டியில் உள்ள இராணுவ பயிற்சி கல்லூரியில் இணைந்து நம் கல்லூரி மாணவிகள் தனுஸ்ரீ மற்றும் ரூபிகா பயிற்சி பெற்றனர். அவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு.
அகில இந்திய அளவில் நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு முகாமில் நம் கல்லூரி மாணவி கே லலிதா பங்கு பெற்று சிறப்பித்தமைக்காக கல்லூரி தலைவர் மற்றும் செயலர் அவர்களும் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பு செய்வார். அனைவருக்கும் என்னுடைய 29வது ஆண்டு சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திரத்தை வாங்குவதற்காக எண்ணற்ற தியாகிகள் அவருடைய உயிரை மட்டுமல்ல பல விஷயங்களை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னவென்று ஒரு கேள்வி எழுகிறது. இவங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதை அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க நம்ம நிச்சயமா மறக்கக்கூடாது. எண்ணற்ற தலைவர்கள் நமக்காக பல தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்ச தியாகங்களால நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா இந்த சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய மாணவருடைய இன்றைய கடமையாக இருக்கிறது. நாடு எனக்கு என்ன செய்தது என்பதை என்று கேட்காமல் நான் என்ன நாட்டுக்கு செய்தேன் என்று நீங்கள் கேட்க வேண்டும். இன்று இந்தியா ஒரு வல்லரசாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் பார்த்தீர்கள் என்றால் இளைஞர் சமுதாயத்துடைய பலம் இன்று இந்தியாவில் நிறைந்து கிடக்கிறது. உலக அளவில் பொருளாதாரத்திலும் ஏனைய துறைகளிலும் இந்தியா விரைந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் முக்கியமாக இளைஞர்கள் என்று சொன்னால் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அந்த இளைஞர்களாகிய நீங்கள் நிச்சயமாக இந்த பங்களிப்பு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாட்டுக்காக நான் என்ன செய்கிறேன் என்பதை நீங்கள் உங்கள் ஒருவரும் ஒரு கேள்வி எழுப்பி அதற்காக முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்களானால் நாடு நிச்சயமாக இன்னும் நன்றாக முன்னேறும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. மேலும் பல வழிகளில் இன்று பார்த்தீர்கள் என்றால் நாம் விண்வெளித்துறையாக இருக்கட்டும், பொருளாதாரத்துறையாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் இன்றைக்கு நிறைய வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய விடாமுயற்சி மற்றும் நம்முடைய பங்களிப்பு தான். இந்த பங்களிப்பை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்கு உங்களை நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த சமுதாயத்தை நாம் பேணி காக்க வேண்டும். நம்முடைய சுற்றுப்புறத்தையும் சுகாதாரத்தையும் நாம் காக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வழியிலும் நம்முடைய சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருப்பதற்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் இங்கு வந்திருக்கும் ஆசிரியர்கள் பணியாளர்கள் மற்றும் முதல்வர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்சிசி ஆபீசர் திரு பிரபு அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரேட் கமாண்டர் சர்ஜென்ட் அருண் அவர் முன்னின்று இந்த பரேடை வெற்றிகரமாக நடத்தினார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு ஒரு என்சிசி கிளாப் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. மேலும் இன்று பிப்பிங் பெற்ற 2 மாணவிகள் அண்டர் ஆஃபீஸர் தனுஸ்ரீ அண்ட் அண்டர் ஆஃபீஸர் ரூபிகா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களும் இன்று ப்ரமோஷன் பெற்று அண்டர் ஆஃபீஸராக ஆகியிருக்கிறார்கள் என்பதில் மிக பெருமையாக இருக்கிறது. மேலும் பல மாணவர்கள் இன்று பதக்கங்களையும் வெற்றி இதையும் பெற்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல். துப்பாக்கிச் சுடுதல், மலையேறும் போட்டி ஆகிய பல போட்டிகள் வெற்றி கண்டிருக்கும் என்சிசி மாணவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மலையேறும் போட்டியில் மலையேறும் பயிற்சியில் அடுத்து ஹிமாலயாஸ் பேஸ் கேம்புக்கு செல்லவிருக்கும் மாணவியை பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல மாணவர்கள் மாணவிகள் இன்று பதக்கங்களையும் பட்டியலையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 79வது சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்து நாம் அனைவரும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒன்றாக ஒருமைப்பட்டு நம்முடைய வித்தியாசங்களை எல்லாம் கழிந்து நாம் முயற்சி செய்வோம் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கல்லூரியை பொன் எழில் கொஞ்சம் புதுமை கூடமாக மாற்றி விழாவிற்கு பெருமை சேர்க்க வருகை புரிந்துள்ள முத்தான கல்லூரி முதல்வர் அவர்களை வாழ்த்துரை வழங்கிட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். Good morning to all. Wish you a happy Independence Day. Most respected President, most reverend Secretary, beloved Vice Principal, beloved NCC Officer Dr. Prabhu, beloved Havildar, Muthuchelvan, my dear colleagues, non-teaching staff, NCC cadets, students. எழுபத்தி 9வது சுதந்திர தினத்தை நோக்கி நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பேராசிரியர் ஒரு புத்தகத்தை கொடுத்தார், சம்மர் இந்தியா என்ற ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம் இருக்கும். அதில் ஒரு 3வது சாப்டர் 4வது சாப்டர் படிச்சீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பெருமை தெரியும். ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால், 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் செல்வ செழிப்பும் வறுமை என்பதே எந்த புறத்திலும் இல்லாத ஒரு பெரிய நாடாக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வறுமையின் உச்சத்தில் கலாச்சாரமே தெரியாத நாடாக பிரிட்டன் இருந்திருக்கின்றது. ஆனால் ஒரு 100 ஆண்டுகளில் அவர்கள் நம்மளை வெற்றி கொண்டார்கள். காரணம் என்ன என்று மீதி இருக்கின்ற 18 சாப்டரை அவர் சொல்லுகின்றார். அந்த 18 சாப்டரில் அவர் திருப்பி திருப்பி விவரித்துக் கொண்டிருப்பது வீரத்திற்கோ அல்லது எந்த இதற்கும் நாம் சளைத்தவர்கள் அல்ல. எதனால் நம்மளை அவர் வென்றார்கள், கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஆண்டார்கள் என்று அவர் விவரிக்கின்றது அறிவியல் துறையில். ஏனென்றால் பிரிட்டன் எல்லாம் குளிர் நாடாக இருக்கின்றதால் குளிரை போக்குவதற்காக என்னென்ன கருவிகள் செய்ய வேண்டுமோ, அது ஸ்டீம் என்ஜின்லாம் அதனால தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தார்கள். அப்படி செய்கின்ற பொழுது ஒரு துகளை கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த துகளை நெருப்பில் போடுகின்ற பொழுது வெடிக்கின்றது. அந்த வெடிக்கிறதை வைத்து கொண்டு அவர்கள் கன்னை ஃபர்ஸ்ட் செய்தார்கள். அந்த கன்னு தான் பிற்காலத்தில் உலகத்தை ஆளுகின்ற அளவிற்கு அவர்களை கொண்டு சென்றது. காரணம் என்ன என்று அவர் விவரிக்கின்ற பொழுது அறிவியல் தொழில்நுட்பம். மீண்டும் மீண்டும் 18 சாப்டரில் அவர் அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி அந்த காலத்தில் நடந்ததை விவரித்து சொல்லுகின்றார். நாம் வீரம் இல்லாதவர்களா? ஏன் தோட்டம் என்றால் தொழில்நுட்பம், அறிவியல். இதைதான் இனி வருகின்ற காலத்தில் தொழில்நுட்பத்தை நோக்கமாக கொண்டுதான் எந்த செயலும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிகின்றோம். நாம் ஆபரேஷன் சிந்தூரில் ஜெயித்ததற்கு காரணம் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் வீரமும் கூட, அவர்களோடு அதோடு அந்த வீரத்தோடு சேர்ந்த தொழில்நுட்பம் நாம் பெரிய அளவில் கொண்டு சென்றோம். ஸோ ஆபரேஷன் சிந்தூரில் தன் இன்னுயிரை ஈந்தவர்கள் மிக மிக குறைவு. ஆனால் நம் தொழில்நுட்பத்தினால் எதிரி நாடை தோஷம் செய்தோம் என்றால் அந்த தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள இராணுவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அவர்களை பாராட்ட வேண்டும், நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். நம் இராணுவ வீரர்கள் அனைவரையும் ஆபரேஷன் சிந்தூரில் மிக பெரிய அளவு வெற்றியை நம் இந்தியாவுக்கு ஈட்டிக் கொடுத்த அவர்களை இந்த நேரத்தில் உங்களுடைய பலத்த கரத்துடன் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். கல்வியிலும் தொழில்துறையிலும் தொழில்நுட்பத்திலும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தேசிய அளவில் வளர்ந்து கொண்டிருந்தாலும் உலக தரத்தில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற ஐயம் ஒரு முறை தோன்றிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் திறனறிவு, ஸ்கில் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஸ்கில்லில் நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகின்றது, யுனெஸ்கோ எடுக்கின்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நாம் 120வது நாடாக இருக்கின்றோம் என்று கேட்கின்ற பொழுது எனக்கு மனம் நெகிழ்கின்றது.
இன்னும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் சரி அல்லது தமிழக அரசும் ஸ்கில்லை நம் மாணவர்களுக்கு வளர்க்க வேண்டும். நாம் 120 அல்லது 130 இருக்கின்றது, 5 அல்லது 4க்கு இன்னும் 10 ஆண்டுகளில் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த திறனறிவு சேர்ந்த கோர்ஸ்களை மத்திய அரசும் மாநில அரசும் முன்னெடுத்து செல்லுகின்றது. அதை நோக்கிதான் நம் கல்லூரி அடிப்படை கலை, இலக்கியம், அறிவியல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நாம் திறனறிவுகள் ஸ்கில் வளர்க்க வேண்டும் என்று, குறிப்பாக எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் வளர்க்க வேண்டும் என்பது கல்லூரி நிர்வாகம் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றது. அது இந்த ஆண்டிலிருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். பேராசிரியர்களும் அதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லை நாம் உயர்த்துவோம். இந்த ஆண்டிலிருந்தே நம் மாணவர்களுக்கு கொடுப்போம். ஏனென்றால் 120வது 100வது 120 பட்டியலில் இருக்கின்ற நாம் 5-6 செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நம் கல்லூரியும் அரசுடன் சேர்ந்து மிக முன்னேறுவதற்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டியது என்சிசி ஆபீசர் டாக்டர் பிரபுக்கு. ஏனென்று சொன்னால், நான் பிரின்சிபலாக எடுத்த அந்த ஆண்டு 3 மெடலை நாம் பெற்றுக்கொண்டிருந்த நாம் இன்று 17 மெடலை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முக்கிய காரணம் டாக்டர் என்சிசி ஆபீசர் பிரபு அவர்கள். அது மட்டுமல்ல, யூஸ்வலாக அணிவகுப்பு என்பது முதலாம் அந்த கிரவுண்டில் பண்ணி கொண்டிருந்தோம். முதலில் அணிவகுப்பை நடத்தினார், 2 வீலரில் கொண்டு கொண்டிருந்தார். இன்னும் வருங்காலில் ஜீப் இந்த மாதிரிலாம் செய்கின்றோம் என்று கொண்டு இருக்கின்றார். அது மட்டுமல்ல, வரும் ஆண்டுகளில் என்சிசி மட்டுமல்ல மற்ற துறையும், குறிப்பாக என்எஸ்எஸ், மற்ற பிசிக்கல் எஜுகேஷன் எல்லாரும் இந்த விழாவில், குறிப்பாக சுதந்திர தின விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆல் இந்தியா அளவில் நீங்கள் மாணவர்களே குறிப்பாக சொல்ல வேண்டும், தமிழ்நாடு பட்டாலியன், குறிப்பாக திருச்சி பட்டாலியனில் 165 காலேஜ் இருக்கிறது. இந்த ஆண்டு அந்த பட்டாலியனுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் குரூப்பு, இந்த தமிழ்நாடு பட்டாலியன் திருச்சி குரூப்புக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் கோல்டு மெடலை வாங்கி கொடுத்த கல்லூரி ஒரே கல்லூரி நம்ம கல்லூரி என்பதை பெருமையோடு இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆல் இந்தியா அளவில் மலையேற்று பயிற்சியில் நம் மாணவர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். செயலர் அண்ட் தலைவர் சொன்னது போல துப்பாக்கிச் சுடுதலிலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் அகில இந்திய அளவில் நாம் பார்ட்டிசிபேட் பண்ணுகின்றோம். கோல்டு மெடலையும் வென்று கொண்டு இருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டுகளாக, மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், கடந்த 5 ஆண்டுகளாக நம் கல்லூரி தேசிய அளவில் சுடுதல் போட்டியில், துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மெடல் வாங்கி கொண்டு இருக்கின்றோம். கோல்டு மெடலோ சில்வர் மெடலோ பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் என்ற இந்த நேரத்தில் பெருமையோடு செல்கின்றேன். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நம் டாக்டர் பிரபுதான். ஏனென்று சொன்னால், +2 வரலையும் கன்னையே பார்த்தாத ஸ்டூடெண்டை அந்த கன்னை காமித்து அவர்களுக்கு பயிற்சி வழங்குவதில் நம்மளுடைய கல்லூரி நிர்வாகம் பலமுறை உதவி செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும், பலமுறை உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் +2 வரலையும் கன் பார்க்காதவர்கள் கோல்டு மெடல் வாங்குகின்ற அளவிற்கு நாம் பயிற்சி கொடுத்திருக்கின்றோம். அதற்காக இந்த நேரத்தில் கல்லூரி நிர்வாகத்திற்கு கல்லூரியின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக மவுண்டரிங், மலையேற்ற பயிற்சியில் பங்கேற்ற சார் சொன்னது போல 3rd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கின்ற மோனிகா அவர்களையும், ஷூட்டிங்கில் மெடல் வாங்கி கொடுத்திருக்கின்ற 3rd BCom தர்ஷினி அவர்களையும், மேப் ரீடிங்கில் மெடல் வாங்கி கொடுத்திருக்கின்ற 3rd BA எக்கனாமிக்ஸை சேர்ந்த சரவணன் அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மிக பெருமையோடு நான் கூறிக்கொள்கின்றேன். 8 மாணவர்கள், 104 மாணவர்கள், 8 மாணவர்கள் ஆர்மி அட்டாச்ட் கேம்பில் பல மாதங்கள் இந்த வருடத்தில் ட்ரைனிங் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் கல்லூரி சார்பில் பெருமையாக நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாது இந்த என்சிசி ஆகட்டும், என்எஸ்எஸ் ஆகட்டும், இந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி அனைத்துக்கும் இப்பொழுது உதவி பெறுவதை விட பல மடங்கு நாங்கள் உதவி பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற கல்லூரி நிர்வாகத்தை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை என்பது வழியை தெரிந்து அந்த வழியில் நடந்து மற்றவர்களை வழி நடத்துவதே என்ற வரிகளுக்கிணங்க பணியாற்றிய முன்னாள் லெப்டினன்ட் மற்றும் இன்றைய நமது கல்லூரியின் துணை முதல்வருமாகிய டாக்டர் KT தமிழ்மணி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்கிட வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Most respected President and Chairman of our college, Madam President and Chairman of our college, revered Secretary of our college, Madam Secretary of our college, College Committee Member, Srimati Thenmozhi Thangaraja, Madam, beloved Principal, esteemed Directors, Deans, HODs, colleagues, NCC officer Dr. A. Prabhu, NSS program officers, staff members, supporting staff members, students, cadets, cadet under officer, sergeant, lance corporal, and our guest today, Havildar Muthuchelvan from 2 Tamil Nadu Battalion, all the technical staff members, master of ceremony done by Sivagami and Sangeeta, and all the other vibrant and successful cadets of Nehru Memorial College. Good morning, everybody. Say, my dear cadets, good morning. Very good. Hereafter, for about 10 minutes, you have to say everything George say. You have to say it boldly. You are a cadet, feel proud. No lowering of your voice. I take this opportunity to wish you all a very happy Independence Day. We are celebrating the 79th Independence Day on this occasion. We have successfully completed 78 years of freedom. Remember, my dear young students and staff and cadets, independence means freedom. Freedom is a living responsibility. We have got 78 years of freedom to make our nation march ahead. Before 78 years, our forefathers were shedding blood on this soil, and it symbolizes the saffron in the national flag. The young students, you should know about the importance of the tricolor. The saffron color symbolizes the courage and sacrifice of lakhs and lakhs of fellow Indians. We remember them, as it is pointed out by our chairman. We remember the martyrdom, martyrs. If you come and closely watch the martyrs on the banner, you could see the amount of sacrifice. There are lakhs and lakhs of people. They have sweated and they have spilled their blood with the soil, and we enjoy that saffron color. We salute it. And as you all know, the green symbolizes progress. And fortunately, we have in our college logo, our motto is knowledge, justice and peace. The white symbolizes peace. And there is a chakra in the middle of the flag. The young students, you should know that there should be progress. Progress in the form of continuous efforts. Everybody should make progress every day. The self that you are now is not the self that you had yesterday.
The self that you have today shouldn't be the self that you are going to be in tomorrow. You are a process in the making. You need to make yourself progressive in all your activities. And our secretary and our chairman and our principal, they have delivered a very beautiful message. I would like to supplement with it. India woke up today at 3 o'clock in the morning. The celebration started in Delhi from 7 o'clock. And our Prime Minister was delivering a very powerful speech. I was fortunate enough to listen to our Prime Minister Narendra Modi ji this morning through All India Radio. It is a very powerful message. He touched upon almost every field. We are all progressing well in economy. We have become the 4th largest economy in the world. We have sidelined Japan already, and we are trying to move away Germany. Unfortunately, by 2030, I suppose, India will become the 3rd largest economy with 7 trillion US dollar economy. So how can we do this? We are free. I have a question to the young cadets here and the staff members here. We are free. Are we future ready? To become future ready, we need to focus on the human resources. Today, India's population is 146 crores plus. I think in 1 or 2 years, we will become 150 crores. Out of the 150 crores, definitely there will be around 100 crores of young people like you. And you are the pillar of our nation. What can you do? If you chose science and technology, remember, science is there to help us alleviate poverty, alleviate ignorance. Let us work for removing the ignorance among the people. We have our own old practices which is occupying in our minds. Let us throw away all the old customs. Make use of science. Our forefathers were fighting in the battlefield, and now we are battling in the cyberspace. I appeal to the young people to think of very powerful use of artificial intelligence. Technology is a kind of weapon without any values. But technology can be a blessing with the values. Be ethically very strong enough to do or to make use of artificial intelligence. As our Prime Minister is claiming, India can become the destination for the world nations. If they are going to speak about one word which is progress, India should appear in their mind. வளர்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை நினைச்சாங்கனாலே இந்தியா அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிளா வரணும். இந்த இயருக்கு உண்டான தீம் நயா இந்தியா, நியூ இந்தியா. நியூ இந்தியா இஸ் பாசிபிள் only with your own participation. Our college is participating in nation building for about 50 years, 58 years. And nation building is possible through an organization like NCC. Our principal has elaborately congratulated the young cadets. Let me also join hands with him. The young cadets, I would like to appreciate the parade commander, Sergeant Arun. Come on, stand up, Arun. I request the entire audience to give him a big round of applause. The students, civil students and the staff members, give him a big round of applause. The boy who was commanding the parade today, well done Arun, Sergeant Arun, you did a wonderful job. The parade was excellent. A splendid show was given by you. Well done. Thank you, sir. Sit down. So remember, this is a hard work. I watched them yesterday. Around 100 cadets were moving around in the entire area, spending around 5 hours. It means 500 hours were spent by them to make this a grand celebration.
As they are sweating a lot for showing a spectacular show, I appeal to you, the young cadets, you sweat for yourself. Because Mahatma Gandhi said once, if you want to build a better tomorrow, it is decided by what you do today. You are all shaping yourself, but there should not be any stoppage. Progress every day. See your growth every minute in every action. Then only you can participate in the nation building. Our college is participating in nation building. Following the ideals of our beloved founder, Ayya Mookapillai, and then Professor Ponnambalam and Sivaneswari Amma, now our chairman and our secretary, they are leading. They are leading us to nation building. Nation building is possible only through the human resources. The classroom transactions are building strength to the nation building. Your experiments in the laboratory, it is strengthening the activity towards nation building. So remember, freedom is a living responsibility, everyone's responsibility. So let us all work to remove poverty, ignorance. Let us all work to occupy a great position in technology. Unfortunately, we are lagging behind in education. We have been given the rank 33rd rank, whereas our own counterpart, China, is in the top. And remember, this is one of the greatest celebration in the human history, because 146 crores of people are celebrating Independence Day today. This celebration is going on throughout the nation. It is more than a Guinness record. While we are making a Guinness record, remember, let it be a regular feature. Let it be with our progressive mind. If you can think in a very positive way, definitely things will fall in line and you will be a great asset to our nation. I would like to appreciate one particular mother of our cadet who joined today with us. Our cadet Saravanan is attending a camp at Madurai. Instead of Saravanan, his mother has come. I request the mother of Saravanan to please stand up. You will be given a great applause. Yeah, Saravanan's mother is here, representing Saravanan to participate in the Independence Day celebration. We thank you, ma. உங்களை ரொம்ப நாங்க நன்றி சொல்றோம். கல்லூரி நிர்வாகம் உங்களை பாராட்டுது. ஒரு அருமையான பிள்ளை எங்க கல்லூரி கொடுத்திருக்கீங்க. அவங்க கேம்ப் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த செலிப்ரேஷனை பார்க்க வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க மதர் மாதிரி தான் அவங்க. வெல் டன். இந்த செலிப்ரேஷன் வந்து ரொம்ப சிறப்பா ஏற்பாடு பண்ண டாக்டர் ஏ பிரபு. டாக்டர் ஏ பிரபு இஸ் silently achieving many things. He has been instrumental to motivate the young cadets to be vibrant. So NCC அவர் பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் the attraction towards NCC has doubled. எந்த நேரமும் அந்த பசங்க ஏதோ ஒரு சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. Because he is a very dynamic person. நிறைய பேர் அனுப்பிட்டே இருக்காரு. அட்டெண்டிங் ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப், பிரின்சிபல் சொன்னாரு, அட்டெண்டிங் ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப். ஆர்மி அட்டாச்மெண்ட்னா என்ன உங்களுக்கு தெரியாது, அதனால அந்த சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். ஒரு 8 பசங்க, நம்ம பசங்க இப்ப உள்ள உட்கார்ந்துருக்க பசங்க ஆர்மியோட போய் ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆர்மி கூட ஒரு 20 நாள் போய் தங்கி இருப்பாங்க, சில பேர் 30 நாள் தங்கி இருப்பாங்க. ரெகுலர் ஆர்மி பர்சன் கூடவே அவங்களுடைய காலை வந்து 3 o'clock ஆரம்பிக்கும், நைட்டு 11 மணிக்கு முடியும். எந்த நேரமும் ஒரு ரொட்டீன் இருந்துகிட்டே இருக்கும், எந்த நேரமும் ஆன் த ரன் இருந்துகிட்டே இருப்பாங்க. ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 hours 4 hours. அந்த ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட். மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் போயிட்டு வந்துட்டா the cadet becomes a complete individual.
ஒரு 8 பேர் நம்ம கல்லூரியில இருந்து இந்த முறை அனுப்பியிருக்காரு. இது மாதிரி நிறைய சாதனைகளை பண்ணிருக்காரு. Now one girl is attending a camp at Pondicherry, Darshini of 3rd BCom. She is a gold medalist in state level competition. Now she is training herself to participate in all India competition. உங்களுடைய கைத்தட்டல் மூலமா தர்ஷினி ஆல் இந்தியா கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படின்னு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அம்மா இருக்காங்களா? ஓ, தர்ஷினி அம்மா தானே அவங்களா? வெரி குட்மா, வாங்கம்மா. தர்ஷினி, லக்ஷ்மி, உங்க பேர் லக்ஷ்மி. திருமதி லக்ஷ்மி இங்க வந்திருக்காங்க. தர்ஷினியுடைய அம்மா. தர்ஷினி தான் தொடர்ந்து கேம்ப்ல இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு லெவல்ல கோல்டு மெடல் அடிச்சுட்டாங்க. அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. சின்னதா ஒரு பிரீதிங் கொஞ்சம் முட்டுட்டா கூட மெடல் போயிடும். இப்ப தொடர்ந்து கேம்ப்ல இருக்காங்க. இப்ப இங்க இருக்கும் அவங்களுக்கு மனசு. அவங்களுக்கு பதிலாக அவங்க அம்மா வந்திருக்காங்க. நம்ம எல்லோருடைய வாழ்த்துக்கள். உங்க வருகைக்கு நன்றிமா, வாழ்த்துக்கள்மா. வெரி குட். So this celebration is a kind of motivation. இந்த celebration இவ்வளவு கிராண்டா இன்னும் அடுத்த ஆண்டுகள் இன்னும் சிறப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து லெப்டினன்ட் பிரபுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லுவோம். உங்களுடைய எல்லாருடைய கைத்தட்டலோட இந்த சிவில் ஆடியன்ஸ் நீங்க நிறைய கைத்தட்டலாம். இந்த பெருமை எல்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாத்தையும் அந்த பிள்ளைங்க சாதாரணமா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பெருசா கைத்தட்டலாம். I request also the staff members to give a big round of applause to Dr. A. Prabhu. Well done, Dr. Prabhu. Yeah. I know very well you are all here for about 2 hours and I am taking your time. With the final message to the young students here, let us dream like Abdul Kalam and let us work like Dr. Vikram Sarabhai, because Dr. Vikram Sarabhai was working for about 18 years a day and Dr. Kalam was working for about 16 hours a day. And let us all work with the values of Mahatma Gandhi ji. And let us all move forward with the ideals of Thiru Mooka Pillai Ayya. Serve others. Think of education as a powerful weapon. You are here in NMC because you are a blessed individual. I request all the young cadets to please stand up. Be ready. Put on your caps. Bharat Mata ki. Bharat Mata ki. Bharat Mata ki. Well done. Jai Hind. Thank you for the opportunity. அடுத்ததாக இயற்பியல் துறை தலைவர் மற்றும் முன்னாள் தேசிய மாணவர் படை அலுவலர் டாக்டர் ராஜேந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்கிட அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தேசிய மாணவர் படை லெப்டினன்ட் டாக்டர் ஏ பிரபு அவர்களுக்கும் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய மாணவர் படை மாணவர்கள் இந்த இடத்தை தூய்மை செய்தது மட்டுமல்லாது பல்வேறு நிகழ்வுகளை தேசிய அளவில் நடைபெற்ற முகாம்களில் கலந்து கொண்டு நமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் இந்திய இராணுவத்தில் சேர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது கல்லூரியின் NCCயில் பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் கேரளாவில் உள்ள இராணுவ பயிற்சி கல்லூரியில் நடத்தப்பட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக சிவகுமார் 3rd BCom மற்றும் ஐயப்பன் 3rd BSc CS அவர்களுக்கும் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்குமாறு முதல்வர் அவர்களை அன்புடன் அழைத்து மகிழ்கிறோம்.
அடுத்ததாக செகந்திராபாத்தில் உள்ள இராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் நம் கல்லூரி என்சிசி மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று சிறப்பித்தமைக்காக பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பிக்குமாறு துணை முதல்வர் அவர்களை பணிவுடன் அழைத்துக் கொள்கிறோம். மாணவர் DS விமல் ஜீவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் பஹல்காமில் உள்ள பயிற்சி முகாமில் நடைபெற்ற மலையேறுதல் பயிற்சியில் நம் கல்லூரி மாணவர்கள் பங்கெடுத்து சிறப்பித்தனர். அவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பிக்குமாறு அவுல்தார் முத்துச்செல்வன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பரிசுகளை பெற்றுக்கொள்ள பூபதி 3rd CS மற்றும் சந்தோஷ் 2nd தமிழ் மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Sir. ஆந்திர மாநிலம் மணாலியில் நடைபெற்ற மலையேறுதல் பயிற்சி முகாமில் பங்கெடுத்து பயிற்சி பெற்ற நம் கல்லூரி மாணவர் கலைமணி 3rd BA எக்கனாமிக்ஸ் அவர்களுக்கு கல்லூரியின் முதல்வர் அவர்கள் பதக்கங்களை வழங்கி சிறப்பு செய்வார்கள். மேதகு கல்லூரி தலைவர் அவர்களே, எங்களை உயர்த்தி உறுதுணையாய் நிற்கும் கல்லூரி செயலர் அவர்களே, முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, முன்னாள் தேசிய மாணவர் படை அலுவலர் அவர்களே, கவிஞர் முத்துச்செல்வன் சார் அவர்களே, தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அவர்களே, அனைத்து துறை தலைவர்களே, இயக்குநர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களில் ஒருவனாக என் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கி இந்த இனிய நன்னாளில் தேசிய மாணவர் படையில் நமது கல்லூரியில் பயிற்சி பெற்று வரக்கூடிய 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறையை சேர்ந்த மாணவி தர்ஷினி அவர்கள் நம் கல்லூரியின் சார்பாக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பாண்டிச்சேரியில் உள்ள இராணுவ பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் இங்கு இந்த இனிய வேளையில் கலந்து கொள்ளாத சூழல் உருவாகியுள்ளது. ஆனாலும் தேசப்பற்று உணர்வோடு அவர் தனது தாயை இங்கே அனுப்பி இருக்கின்றார். தர்ஷினி சார்பாக
அவரது தாயார் அந்த நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ள மேடைக்கு அழைக்கிறோம். தர்ஷினி அவர்களுடைய தாயார் லட்சுமி, வணிகவியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜி பாலசுப்ரமணியன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். துறையின் சார்பிலும் பெற்றோர்களின் சார்பிலும் பெற்றுக்கொள்வார்கள். தர்ஷினி அவர்கள் நம்முடைய பட்டாலியனிலே முதல் கோல்டு மெடல் இந்த ஆண்டு நம் கல்லூரி பெற்றிருக்கின்றது என்பதை பெருமையுடன் இங்கே பறைசாற்றிக் கொள்ள விரும்புகின்றேன். அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கைத்தட்டல்களை காணிக்கையாக்கி பெருமைப்படுத்தினால் மிகவும் பெருமையாக இருக்கும். அடுத்ததாக நம் கல்லூரியின் பொருளியல் துறை 3ஆம் ஆண்டு மாணவர் சரவணன் அவர்கள் இந்த ஆண்டு ஒரே நிகழ்வில் 2 முறை வெள்ளி பதக்கத்தினை பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்தவர். அவரும் தற்போது மதுரை தேசிய மாணவர் கல்லூரி பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவரும் இங்கு வந்து தன்னுடைய வெள்ளி பதக்கத்தினை பெற முடியாமல் போனாலும் அவர் தனது தாயாரை இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சரவணன் அவர்களுடைய தாயார் திருமதி ராஜேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் சேர்த்து பொருளியல் துறை தலைவர் பொற்செல்வி மேடம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். துறையின் சார்பிலும் பெற்றோர்கள் சார்பிலும் நினைவு பரிசு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தேசிய மாணவர் படையின் சார்பில் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் அவர்களுக்கு குறித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த விளையாட்டு மைதானத்தினை தங்களுடைய வகுப்புகளை காட்டிலும் மிகவும் மென்மையாக மேன்மைப்படுத்தி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அணிவகுப்பிலும் பங்கெடுத்து வழிநடத்தி கொடுத்த மதிப்புக்குரிய தம்பி அருண் சர்ஜென்ட் BA எக்கனாமிக்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுடைய தாயார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு நிகழ்விற்கு MC தயார் பண்ணுவது என்றால் மட்டுமே மிகவும் அதிக மணித்துளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். கடந்த 10 நாட்களாக தன்னுடைய அணியினை பெருமைப்படுத்தி பயிற்சி கொடுத்து வழிநடத்திய அருண் அவர்களுக்கு தற்போது கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பலத்த கரவொலியை அவர்களுக்கு வாழ்த்துக்களாக தெரிவித்தால் இன்னும் நன்மை பெறுவார்கள். கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு சென்றாலும் கல்லூரி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எங்களுடைய பணிகளில் பாதி பணியை தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வினை இனிமையாக தொகுத்து வழங்கிய முன்னாள் வணிகவியல் துறை மாணவி சங்கீதா அவர்களுக்கு கல்லூரி தலைவர் அவர்களும் செயலர் அவர்களும் முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் இணைந்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்வார்கள். அவருக்கு துணையாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய சிவகாமி 3ஆம் ஆண்டு விலங்கியல் துறை மாணவி அவர்களுக்கும் நினைவு பரிசினை வழங்கி பெருமை சேர்ப்பார்கள். கல்லூரி நிர்வாகத்தினர், கல்லூரி தலைவர் ஐயா அவர்களுக்கும் கல்லூரி செயலர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய உயர்வில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் துணை முதல்வர் அவர்களுக்கும் கவிழ்தார் முத்துச்செல்வன் சார் அவர்களுக்கும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைத்து துறை தலைவர்களுக்கும் முதலில் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் தேசிய மாணவர் படை என்றாலே சிலருக்கு கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. பையன் படிக்க மாட்டேங்கிறான் சார், கிளாஸுக்கு வர மாட்டேங்கிறான், இங்க NCCன்னு கூட்டிட்டு போடுறீங்க, அவன் எப்படி படிப்பான் அப்படிங்கிறது சில துறை தலைவர்களுடைய வேண்டுதலாக கூட இருக்கின்றது. யாரும் அனுப்ப மாட்டேன் என்று எந்த துறை தலைவர்களும் சொன்னதில்லை. நாங்கள் இன்று இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறோம் என்றால் துறை தலைவர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாகவே. ஆகவே கல்லூரி தலைவர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் முதல்வர் துணை முதல்வர் அவர்களுக்கும் துறை தலைவர் அத்தனை பேருக்கும் தங்களுடைய மாணவ மாணவியர்களை இங்கே அனுப்பி
பயிற்சி பெறச் செய்து வெற்றி வாகை சூட நின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் முதலில் நன்றி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்வு இனிதே நடைபெற உறுதுணையாக இருந்த அத்துணை பேராசிரியர்கள், டீன்ஸ் எக்ஸ்டென்ஷன் டீன் ஆக்டிவிட்டீஸ் PED மேடம் அவர்களுக்கும், தேர்வு கட்டுப்பாட்டாளர் அவர்களுக்கும், அனைத்து துறை தலைவர்களுக்கும், ஐக்கியசி கோஆர்டினேட்டர் சார், சரவணன் சார், கபிலன் சார், பிளஸ் அனைத்து விடுதி காப்பாளர்கள் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இங்கு தெளிவாக இல்லை. ஆகவே உங்களுடைய பலத்த கரவொலிகளை காணிக்கையாக்க விரும்புகின்றோம். பிளீஸ். அனைத்து ஆசிரியர் எல்லா பணியாளர்களும் நூலக பெருமக்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலும் தேசிய மாணவர் படை சார்பிலும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு பல்வேறு பயிற்சிகளையும் பெற்று பதக்கங்களையும் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தேசிய மாணவர் படை மாணவ மாணவியர்கள், நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவியர்கள், ORC மாணவ மாணவியர்கள், ரோட்ராக்ட் மாணவ மாணவியர்கள், விடுதி மாணவர்கள் மாணவியர்கள் அத்துணை பேருக்கும் உங்களில் ஒருவனாக நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வின் இறுதியாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता।